இந்த வருடம் 2024 கன்னியா லக்னத்திலே கேதுவுடன் சேர்ந்து லக்ன கேதுவாக அமர்ந்து நமக்கு வருடத்தை பிறப்பிக்கிறது. இப்போது கன்னி ராசி நேயர்கள் எப்படி இருக்க வேண்டும், இல்லை எப்படி இருப்பார்கள் என்ற எண்ணத்தை பார்க்க போனால் அவருக்கு மனதிலெல்லாம் ஒரு ஞான தாற்பயங்கள் இருக்கும் அப்படின்னு எண்ணம் வந்துடும். ஸோ அப்போது எல்லாரும் டிவோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். அப்புறம் மெடிசன் ரிலேட்டட் மேட்டர்லலாம் கொஞ்சம் பயம் வரும். எப்படி இருக்க போகிறோமோ, நான் எப்படி பண்ணணுமோ அப்படிங்கிற ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதை 7ஆம் பார்வையாக ராகுவும் பார்க்கும்போது ஏதானும் தடை இருந்தால் கூட அதை தகர்த்தெறிய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் தங்களுடைய உடல்நல பாதுகாப்பை குறித்து யோசனை செய்வார்கள். அந்த யோசனையின் அடிப்படையில் மருத்துவ ஆலோசனைகள் பெற வேண்டி இருக்கும். குழந்தைகள் தன்னுடைய மனநிலையிலே சில கிளேசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியிலேருந்து டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் இருக்கும். அதனால் படிப்பில் கவனம் இருக்காமல் கொஞ்சம் சிதறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகள் அவங்க என்ன பயிர் போட்டாங்களோ அதை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவளுக்கு பொருளாதார சேதம் உண்டு அப்படின்னு தெரியுது. மருத்துவர்கள் கொஞ்சம் இந்த வருஷம் அவங்களுக்கு டைட்டான ஒர்க்கு நிறைய இருக்கும், நிறைய வேலைகள் அவங்களுக்கு வேலை பலுக்கள் இருக்கும் அப்படிங்கிறது. தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் ஆஸ்பெக்டில் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. கன்னியா லக்னம் கன்னி ராசி நேயர்களுக்கு அந்த விஷயத்தில் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்களுக்குமே ஆம்பிட்யூட்டிவாக, அதாவது திங்க் பண்ணக்கூடிய புதுசாக ஒரு ஆம்பிஷன் விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் ஆகாமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்கான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணணும், விஷ்ணுவை சுதிச்சுட்டு எனக்கு எப்போவுமே உங்களுடைய துதி எப்போவுமே எங்கூட இருக்கணும், உங்களுடைய துணை எப்போவுமே எங்களோட இருக்கணும்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா கன்னி ராசி கன்னியாளர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளமுடன்.